நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். மீடியா கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு நெகட்டிவான ட்ரெண்ட். இன்ட்ராக்ஷன் இருக்கணும் மீடியா கிட்ட. என்ன நடக்குதுன்னே தெரியலையே கவர்மெண்ட்ல. பல பிரச்சனைகள் இருக்குது. பிஎம்சி பற்றி நாங்கள் முதலமைச்சரிடம் விளக்கினோம். அவர் அதில் உள்ள அம்சங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பதாக சொன்னார்ன்றாங்க. பிஎம்சியில் தமிழ்நாடு சேரப்போதா இல்லையா? இருமொழி கொள்கைங்கிறத உறுதியாக இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாம், ரெட்டமொழி கொள்கை தான் எங்களுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து பிஎம்சியில் ஆராய்ச்சி முடிவு செய்வோம், ஆராய்ந்து முடிவு செய்வோம்ன்றது என்ன வார்த்தை? காங்கிரஸுடைய பதவியேற்பு விழாவுக்கும் சிஎம் போகல. தமிழ்நாடு சிஎம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். பிஜேபியோடு நேரடியாக பகைத்து கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை தவிர்த்துட்டு அவர் பிஜேபியோட நேரடியாக எந்த விஷயத்துலையுமே மோர்னது கிடையாது. தலைமைச் செயலகத்தில் பரந்தூர் திட்டம் குறித்து அவர் விவாதித்தார். என்ன விவாதித்தார்? ஒன்று தான், ஸ்கிராப் பண்ணுறது திட்டத்தை. அதான் அவங்க கோரிக்கை. ஆனால் முதலமைச்சரான உட்காந்து இதுக்கு ஆலோசிக்கிறீங்க. தினம் பிரச்சனை. இது வந்திருப்பவர் அனுபவம் இல்லாதவர். 3 மாதம்ன்றது ஒரு 6 மாதமாக நீ கொடுக்கணும் உங்களுக்கு. அதை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து மேலே மேலே இம்சை கொடுக்குறீங்க. அது மக்கள் மத்தியில் திமுக எதிரான மனநிலையை தான் வளர்க்கும். இருதுருவ அரசியல் மாதிரி இன்னைக்கு விஜய்ங்கிற ஃபேக்டரை வந்து உருவாயிருச்சு அப்படிங்கிறத பிடிஆர் சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் அரசியல் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டாரு. பட் அவர் சொல்கிறது உண்மை. இருதுருவ அரசியல் கிடையாது இனிமேல். விஜய் வந்து எல்லாத்தையும் ஆட்டத்தை கலைச்சிட்டாருங்க. இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்காது. திமுக ஜெயிச்சா தான் இந்த கவர்மெண்ட் ஓடினாலும் ஓடாட்டியும் பிஸ்னஸ் நாட் ஆஸ் யூஷுவல் வாங்க. அது இனிமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா புது சக்திகள் வந்துடுச்சு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்துட்டு போக தொடங்குறாரு. எல்லாரையுமே டெய்லி வந்து மீட் பண்ணுறாரு. 10 மணிக்குள்ளே தலைமைச் செயலகத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. தினம்தோறும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. 9லேருந்து 4:30 மணி வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் டைமாக பேஸ் பண்ணி அமைச்சர்களும் வராங்க. டெய்லி ஆய்வுக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களோட வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. மதுக்கடைகள் மூடுறதுலேருந்து நிறைய திட்டங்கள் அடுத்தடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறப்ப நம்மளே ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. எதிர்கட்சியில் இருந்தாலும் அதுவும் உடனடியாக மறுநாள் அமலுக்கு வருது. அப்படிங்கிறப்ப ஒரு ஆட்சியை அவர் வேறு ஒரு கோணத்தில் கொண்டு போயிட்டு இருக்காருங்கிற எப்படி பார்க்குறீங்க? அவரே இறங்கி வந்துட்டு வண்டி ஓட்டுறது அதெல்லாம் ஓகே. பட் மீடியா கிட்ட பேசணும். அவர் மீடியா கிட்ட பேசாமல் இருக்குன்றது ரொம்ப ஒரு நெகட்டிவான ட்ரெண்ட். இன்ட்ராக்ஷன் இருக்கணும் மீடியா கிட்ட. என்ன நடக்குதுன்னே தெரியலையே கவர்மெண்ட்ல. பல பிரச்சனைகள் இருக்குது. பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் உங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கீம். 2 மாநிலங்கள் தான் வந்து அதில் சேர மறுத்தணும். ஒன்று மேற்கு வங்கம், மற்றொன்று தமிழகம். இப்போ மேற்கு வங்கம் அதில் சேர்ந்துடும். ஏன்னா பிஜேபி அரசு அங்கே வந்துடுச்சு. பிஜேபியுடைய மாணவர் அணியான ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் பார்த்து பேசியிருக்கிறார்கள். பேசிட்டு வெளியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? பிஎம்ஸ்ரீ பற்றி நாங்கள் முதலமைச்சரிடம் விளக்கினோம். அவர் அதில் உள்ள அம்சங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பதாக சொன்னார்ன்றாங்க. இப்போ பிஎம்ஸ்ரீயில் தமிழ்நாடு சேரப்போதா இல்லையா? 2 ஆண்டுகளாக எங்களுக்கு வரலைங்கிறத ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வர ஏற்கனவே நேற்று பேசியிருக்காரு. அவர் அங்கே ஒரு பக்கம் அவரும் ஒரு இருமொழி கொள்கைங்கிறத உறுதியாக இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாம், இருமொழி கொள்கையில் நீ உறுதியாக இருக்குன்றதெல்லாம் இது பாருங்க வழக்கமான ஆலோசனை. இதுவாக வந்து ரெட்டரிக்கணுவாங்க. சும்மா வந்து வாய்ஸ் அவுட்டாலாம் இது போயிடக்கூடாது. பிஎம்ஸ்ரீயில் சேர போறியா இல்லையா? ரெட்டமொழி கொள்கை தான் எங்களுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து பிஎம்ஸ்ரீயில் ஆராய்ச்சி முடிவு செய்வோம், ஆராய்ந்து முடிவு செய்வோம்ன்றது என்ன வார்த்தை? புரியல நான் சொல்றேன். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. நகர்ந்துட்டாங்களோன்ற சந்தேகம் வந்துருது. நீங்க முதல்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுத்தீங்க? நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி கொடுக்குறீங்க. அவங்க வந்து இப்படி ஒரு கருத்தை ஏபிவிபியை பார்க்கறது தப்பு கிடையாது. ஒரு முதலமைச்சர் அவர் எல்லாரையும் பார்க்கணும். அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. அதனால பார்க்கறது தப்பு கிடையாது. பட் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வெளியில் பேசிட்டு போகிறது ஒரு விஷமத்தனமான கருத்து பரவ வழிவகுக்குது. நீங்கள் இறங்கி வந்துட்டீங்க, நீங்கள் சாஃப்ட் ஆகிட்டீங்கன்னு. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அரசுக்கும் செய்தி தொடர்பாளர் கிடையாது, கட்சிக்கும் செய்தி தொடர்பாளர் கிடையாது. விஜயும் ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை. கட்சி தரப்பா இப்போ யார் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 நாள் பொறுத்து பிஎம்ஸ்ரீ வந்து நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சிஎம்னு வச்சுக்கோங்க. அப்போத்தியா நாங்கள் சொன்னதான் நீங்களாம் வந்து திரும்ப அவரை போட்டு தொல்லை பண்ணுறீங்க. யாராவது கருத்து சொன்னால் உடனே எதிர்கருத்து சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நாங்கள் சொல்லணுன்றது தவறான பார்வை. ஏன்னா நீங்கள் பிஎம்ஸ்ரீயை பற்றி இன்றைக்கி வந்து அவங்க பார்த்துட்டு வந்து ஏபிவிபி அவங்க அந்த பிரதிநிதிகள் பேசுறது வந்து அரசாங்கம் வந்து திறந்த மனதுடன் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துது.
மத்திய அரசோட இணக்கமாக செல்வோங்கிறத விஜய் ஏற்கனவே வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்து பிரதமரையும் சந்திக்கிறேங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. இன்னும் அது ஒரு நிர்வாக வாரத்துக்கு ரீதியாக சந்திச்சு தான் ஆகணும். சந்திச்சு ஆகணுங்கிற அளவுக்கும். காங்கிரஸினுடைய பதவியேற்பு விழாவுக்கும் சிஎம் போகல, தமிழ்நாடு சிஎம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். பிஜேபியோடு நேரடியாக பகைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். இந்த 2.5 ஆண்டு கட்சி ஆரம்பிச்சு இந்த 27 மாசத்துல பிஜேபிக்கு எதிராக பெருசும் அவர் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. மோடி வந்து கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை தவிர்த்துட்டு அவர் பிஜேபியோட நேரடியாக எந்த விஷயத்துலையுமே மோர்னது கிடையாது. இப்போ திருப்பரங்குன்ற மாதிரி இஷ்யூவில் வந்து அவங்க வந்து வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க. இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த உஷார் தன்மை மேலும் அதிகமாகிறது. இப்போ எதுக்காக நான் பிஜேபியை பகைச்சுக்கணும்? ஆனால் இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை கண்டினியூஸாக இருக்க முடியாது. நீங்கள் அதாவது இப்போ 2 கட்டானா இருக்க முடியாது, முடிவெடுக்காமல் இருக்க முடியாது. முடிவெடுத்தே தீர வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ பிஎம் ஸ்ரீ மாதிரி ஸ்கீமில் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அப்புறம் முக்கியமான பரந்தூர் மாதிரியான ப்ராஜெக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை அதை கைவிட போகிறீங்களா? இவரை எதிர்த்து போராடினவர். அதுக்கு இவரே எதிர்த்து போராடினது மட்டும் இல்லைங்க, இவரோட உதவியில் தான் ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு பரந்தூர் மக்கள் நீதிமன்றங்களில் போட்டிருக்க வழக்குகள் எல்லாம் விஜய் தான் நடத்துகிறார். இப்போ நேற்றைக்கு முன்தினம் ஒரு செய்தி வருது, தலைமைச் செயலகத்தில் பரந்தூர் திட்டம் குறித்து அவர் விவாதித்தார்னா. என்ன விவாதித்தார்? ஒன்று தான், ஸ்கிராப் பண்ணுறது திட்டத்தை. அதான் அவங்க கோரிக்கை. ஆனால் முதலமைச்சரான உட்காந்து இதுக்கு ஆலோசிக்கிறீங்க. சரி, ஆலோசித்து கைவிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஸ்டேட்மெண்ட்டே வரல. பிஎம்சி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தோட பல நிர்பந்தங்கள் இங்கே இருக்கின்றன. இதை தான் பேசணும். நம்ம திரும்ப திரும்ப மெஜாரிட்டியை பற்றி பேசிட்டு இருப்பது என்பது தவறு. போதை மருந்து ஒழிப்பு ஒரு பக்கம் பேசினாங்க, ஒரேடியாக வந்துட்டு மதுக்கடைகள் மூடல், ரவுடிகள் கைது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்தும் தினந்தோறும் ஒரு செய்தி வந்து கொண்டு தான் இருக்குது. பெரிய அளவில் நடந்துட்டு கோயம்புத்தூர் சம்பவத்திலேருந்து எல்லா மாவட்டங்களும் நடக்கக்கூடிய விஷயம். அது சரிப்படுத்த முடியல. 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம குறை சொல்லக்கூடாது. வலுவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. டிஜிபி அப்பாயின்மெண்ட் இன்னமும் நடக்கலை, சிட்டி கமிஷனரை போடல இன்னமும். பழைய செட்டப் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்றாங்க அதிகாரிகள். ஒரு தரப்பு அதிகாரிகள் ஸ்டாலின்கிட்ட இருந்தவங்க தான் இங்கேயும் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா அது அரசுக்கு ஆபத்து. 22 துறையிலும் களை எடுக்கப்பட வேண்டிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதை அவர் செய்யலைன்னா அவருக்கு அது புதிய தலைவலியை உருவாக்கும். இதுதான் ஃபேக்ட் நியூஸு. ஹிந்துவில் வந்தது, அந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் எடுத்து அவரே வந்து முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து போட்டுருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்களையும் உடனே எதுக்குங்க திமுக ரியாக்ட் பண்ணும்? ½ ஹவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 3 மாதமாவது, 6 மாதம் ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க, ஒரு 3 மாதமாவது ஹனிமூன் பீரியடு கொடுக்கணும் இல்லையா? தினம் பிரச்சனை. இது வந்திருப்பவர் அனுபவம் இல்லாதவர். 3 மாதன்றது ஒரு 6 மாதமாக நீ கொடுக்கணும் உங்களுக்கு. அதை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து மேலும் மேலும் இம்சை கொடுக்குறீங்க. அது மக்கள் மத்தியில் திமுக எதிரான மனநிலையை தான் வளர்க்கும். ஆஹா, இவங்க இன்னும் அடங்க மாட்டாங்க, போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அவர் இன்னொரு வீடியோ போட்டார்னு வச்சுக்கோங்க, நான் வந்து செயல்பட முடியல, என்னை வந்து திமுக அங்கலமாக முடக்குது, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எலெக்ஷனுக்கு போகிறேன்ட்டு என்ன பண்ணுவீங்க? நான் எதிர்கட்சியாக உட்கார்றேன்ட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த அசம்பிளிக்குள்ளே யாராவது ஆட்சி அமைக்க முடியும்னா அது தாவேகாவால் விஜயால் தான் முடியும். ஏன்னா ஏடிஎம்கே நம்பர் இல்லை. 108 118 ஆகிறது ஈஸி. ஆனால் 159 இருக்க திமுக 108 47 இருக்க அண்ணா திமுக எப்படி போக முடியுங்க? நம்பரே கிடையாது. இப்படி கழிச்சிட்டு ஜனாதிபதி ஆச்சு, 6 மாதம் பொறுத்து எலெக்ஷன் வந்ததுன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆளை விடணும். இவ்வளோ எல்லாம் இம்சை கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிக்கு எதிர்கட்சிகள் உள்ளாகும். கவர்னரோட வருகையை எதிர்பார்த்துருக்காங்க. 25 பேரோட தகுதி நீக்க பிரச்சனையும் இருக்குது. கவர்னருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய முழுமையான எதுங்க கவர்னர் மீட் பண்றதுக்கு இருக்குன்றாங்க வினோத். அது என்ன, இப்போ இந்த 25 பேர் சேரல போல. வரக்கூடிய தகவல்கள் காங்கிரஸ் மெயின், சிபிஐ சிபிஎம் சேர மாட்டாங்க. எனவே அவங்க ஒரு அரசியல் கட்சியாக திமுகவை நம்பி இருக்காங்க. அவங்க இன்னமும் தாவேகா மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல. அதுக்கு காரணம் விஜய் ஒரு முக்கிய காரணம். நேரில் போய் தலைவர்களை சந்திக்காதது தேர்தலுக்கு முன்னாலேயே, அதெல்லாம் வந்து சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து இந்த நெருக்கடியை கொடுத்துருக்கிறது அவருக்கு. இருதுருவ அரசியல் மாதிரி இன்னைக்கு விஜய்ங்கிற ஃபேக்டரை வந்து உருவாயிருச்சு அப்படிங்கிறத பிடிஆர் சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் அரசியல் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அது ஒதுங்காமல் போகிறது அவர் விருப்பம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவர் சொல்கிறது உண்மை. இருதுருவ அரசியல் கிடையாது இனிமேல். மல்டிபோலார் தான், மும்முனை போட்டியாக தான், பலமுனை போட்டியாக தான் வந்திருக்குது. இது தொடரும், கொஞ்சம் நாளைக்கு, சில ஆண்டுகளுக்கு தொடரும். என்ன சொல்லப்போனால் சில ஆய்வறிஞர்கள் சொல்கிறது வந்து அடுத்த 2 தேர்தல்கள் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்றாங்க. அது ரொம்ப ஆராய வேண்டிய விஷயம்.
அதான் திராவிட கழகங்களோட ஆட்சி வந்த பிறகு இருதுருவமாக இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக அது விஜய் வந்து எல்லாத்தையும் ஆட்டத்தை கலைச்சிட்டாருங்க. இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்காது. திமுக ஜெயிச்சா தான் இந்த கவர்மெண்ட் ஓடினாலும் ஓடாட்டியும் பிஸ்னஸ் நாட் ஆஸ் யூஷுவல் வாங்க. அது இனிமேல் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா புது சக்திகள் வந்துடுச்சு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேனும் போயிட்டே வரணும். அது பழைய ஆளை மட்டும் பழசை மட்டுமே வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் இருப்பீங்க? பழசும் புதுசும் கலந்து இருக்கணும். புது பிளேயர்ஸ் வந்துட்டாங்கங்க. திமுக அண்ணா திமுகவால் இனிமேல் வந்து பழைய மாதிரியான அந்த ஒரு அரசியல் பண்ண முடியாது. இதில் இந்த சவால் எவ்வளோ வலிமையானதுன்னு திமுகவுக்கு தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்கள பாராட்டலாம். சமூக வலைதளங்களை பற்றி முதலமைச்சர் பேசுகிறார். ஆனால் சுத்தமாக அண்ணா திமுகவுக்கு இது புரியவே. ஏங்க பத்திரிக்கை எவனாவது இப்போ ஆரம்பிப்பானாங்க, எவனாவது படிப்பானாங்க? அதை இருக்கிறவங்களாம் இழுத்து மூட்டு போகிறாங்க பத்திரிக்கை. அவங்களுக்கு தெரியும். நானே பிரிண்ட்லேருந்து வந்தவன் தான். அது இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதுவும் மக்களோட பொருளாதார ரீதியாக கூட அவங்க சமாளிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எவன் படிப்பான்? மொத்த உலகமும் நம்ம சொன்ன மாதிரி டிஜிட்டல் இயங்குது. அதில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸ்டாலின் பேசினார்ல சமூக வலைதளங்களை இயங்கணும். ஒரு பாதி ஸ்டாலின் சொன்னது கரெக்ட், இன்னொரு பாதி தப்பு. அவர் போய் டீ கடை பெஞ்ச் அரசியல் அது உள்ளே பேசுகிறார். அது பேசினா அது விளங்காது. அதுக்கு வேறு ஃபாரம் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியாவை. சரி, சீமான் சோஷியல் மீடியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார். இன்றைக்கி அவர் 2029 நான் தனியாக தான் நிற்பேங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் நீங்கள் ஈழத்தை வந்து எதிர்த்த அழிச்ச குன்றுவித காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க. இந்த இடத்துல பிரபாகரனை வந்து ஆதரித்து ஒரு சிஎம் பேசுகிறாரு. ஈழத்தினுடைய நினைவு தினத்தை வந்து அவர் இது பண்ணுறாரு. இந்த அரசியல் இப்படி தான் போகுது. என்ன நடந்தாலும் நான் தனியாக தான் நிற்பேங்கிற உறுதியாக இருக்கேன்ட்டு. வாழ்த்துக்கள். 29லையும் தனியாக நிற்பேன் இப்பயே சொல்லிட்டாரு. தோக்க வேண்டிதான், தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கட்சி தான், அவங்க தொண்டர்கள் சீமான் தம்பிமார்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை வினோதத்தில். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.